பேருக்கு வணக்கம். யோகநேயம குருகுலம் மருத்துவம் நீர் மருத்துவ பயிற்சி பள்ளி கோபிச்செட்டிப்பாளையம். கோபியிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி தலமலை, அதாவது கெமநாயக்கம்பட்டின்னு சொல்லுவாங்க. கெமநாயக்கம்பட்டி. நான் இருக்கிறது சென்றாயம்பாளையம். இது ஒரு வனப்பகுதி. இந்த வனப்பகுதியில் தான் நான் ஒரு ஏக்கரா வாங்கியிருக்கேன். இப்போ லேசாக மழை பெஞ்சிருக்கு பாருங்கள். இதுதான் மழை பெஞ்சிருக்கு இங்கே. இப்போ ஒரு ஏக்கரை வச்சுருக்கேன். இதெல்லாம் ரொம்ப நாள் வச்சு வாங்கி இதெல்லாம் சுத்தப்படுத்தணும் இப்போல்லாம். சரிங்களா? இதான் ஒரு ஏக்கரா வாங்கியிருக்கேன். வெங்கடேசனுடைய நீர் மருத்துவ பயிற்சி பள்ளி இங்கே தான் தொடங்க போகிறேன். சரிங்களா? இதெல்லாம் நீர் மருத்துவ பயிற்சி பள்ளி. இதுதான் நம்ம இடம், ஒரு ஏக்கர். இந்த நீர் மருத்துவம் ரொம்ப எளிமையானது, எல்லாரும் கற்றுக்கொள்ளக்கூடியது தான். நீர் மருத்துவம் ரொம்ப எளிமையானது, எல்லாரும் கற்றுக்கொள்ளக்கூடியது தான். எந்த நோயாக இருந்தாலும் 6 மாதத்தில் நம்ம குணமாக்கலாம். அகத்தூய்மை வேண்டும். அகத்தூய்மையின் மூலமாக தான் குணமாக்க முடியும். அகத்தூய்மை இல்லாமல் நம்ம குணமாக்க முடியாது. தொடர்ந்த முயற்சியால் தான் நம்ம செய்ய முடியும். இங்கே ஒரு மாமரம் வச்சுருக்குறோம், ஒரு கொய்யா மரம். இதெல்லாம் தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும். இதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்குது இங்கே. திண்டை முள் முளைச்சிக்கிட்டு வருது. பனைமரம்லாம் முளைச்சிட்டு வருது பாருங்கள். பனைமரம்லாம் முளைச்சிட்டு வருது. தண்ணி இல்லாதனால எல்லாம் காஞ்சி போச்சு எல்லாமே. நீர் மருத்துவங்கிறது காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்தி மாலை ஒரு வேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை மலச்சிக்கல் நீங்கள் உண்டு வந்தால் படிப்படியாக ஆரோக்கியம் வந்துவிடும். வேறு ஒன்றுமே இல்லை. எந்த நோயும் குணமாக்கலாம் பாருங்கள். இங்கே தான் ஒரு காட்டோடம், மலையடிவாரம், அருமையான மலையடிவாரம் பாருங்கள். இங்கே தான் நான் தங்க போகிறேன் நிரந்தரமாக. இங்கே 5G நெட்வொர்க் எடுக்குது. ஆமாம், இங்கேருந்து 8 கிலோமீட்டர் சத்தியமங்கலம். கோபி 20 கிலோமீட்ரு. சாம்ராஜ் நகர் இங்கேருந்து ஒரு 140 கிலோமீட்டர் சாம்ராஜ் நகர்.
மைசூர் போகிறது பாருங்கள். அருமையான மழை, லேசாக ஒரு மழை பெஞ்சிருக்குது, அவ்வளோதான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மழை பெஞ்சிருக்கு. சரிங்களா? நோயற்ற வாழ்வே குறைபற்ற செல்வம். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? 1 ஏக்கரா இருக்குது. இந்த பக்கத்தில் தார் ரோடெல்லாம் இருக்குது பாருங்கள். எல்லாம் இந்த புறம்போக்கு இடத்துல ஆக்கிரமம் பண்ணியிருக்காங்க. மான் அடிக்கடி வரும், மான் வரும், எல்லாம் வரும். சரியா? பனை மரம்லாம் அப்படியே வந்திருக்குங்க எல்லா பக்கமே. பனை மரம்ல அப்படியே வந்திருக்குங்க. இதுக்கு சொட்டு நீர் போட போகிறோம். இதுக்கு ஒரு மாதிரி போட்டோம்னா இருக்கும். எங்கே மேடு குறைவாக இருக்குதோ அது மட்டும் பண்ணி விட்றலாம். ஆமாம். பக்கத்தில் நம்ம புளிய மரம், இதில் ஈரத்தை போட்டோம்னா குப்புன்னு வந்துடும். புளியங்கொட்டை போட்டு விட்டுங்க அங்கங்கே. நிறைவு செய்யலான்னு நினைக்கிறேன். நன்றி.